அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சூரத்து சஃப் 61வது சூராவுடைய ஒரு ஆயத்திலிருந்து பெறக்கூடிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆயத்துடைய விளக்கம் எதன் அடிப்படையில் நான் வழங்க இருக்கிறேன் என்று சொன்னால், தாவா களத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளுடைய இறுதி வரை மக்களுக்கு அவர்கள் தாவா செய்யக்கூடிய காலம் வரை எந்த காரணம் கொண்டும் அந்த மக்களோடு ஒரு பிணக்கை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த மக்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மக்களுக்காக துவா செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு எவ்வளவு தாவாவை செய்திருந்தாலும் அந்த மக்களிடமிருந்து அதிருப்தி தரக்கூடிய நிகழ்வுகளை, செயல்களை நாம் பார்க்கும்போது அவர்களை வெறுத்து ஒதுக்கிடாதவாறு நம் உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நான் விளக்க இருக்கிறேன். இந்த ஆயத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை பற்றியது. பனு இஸ்ரவேல் சமுதாயம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால் மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்து அந்த மக்களுக்கு நல்லதையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய நல்லதுகளை முஸ்லீம்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பனு இஸ்ரவேல் சமுதாயம் முஸ்லீம்களோடு மிகவும் நெருங்கி வாழ்ந்த ஒரு சமுதாயம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலே பல பனு இஸ்ரவேலர்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம்களாக தங்களை ஆக்கி கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் நபிமார்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த நபிமார்களை ஏற்றவர்களாக முஸ்லீம்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹும் அவர்களை அப்படித்தான் அடையாளம் படுத்தி காட்டுகிறான். இப்படி நபிமார்களுடைய நேரடி பிரச்சாரத்தை மிக அதிக அளவில் அனுபவித்தவர்களில் பனு இஸ்ரவேலர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் அவருடைய உம்மத்திற்கு 23 ஆண்டு காலத்தை தாண்டி கிடைக்கவில்லை. நேரடியாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து மக்களுக்கு நேரடியாக பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொன்னால் 23 ஆண்டு காலத்தோடு அவருடைய வாழ்வு, நுபுவத்துடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நமக்கு ரசூலுல்லாவை பற்றிய பல செய்திகள் கிடைக்கிறது. ஆனால் நேரடியாக ரசூலுல்லாவோடு நாம் அவருடைய பிரச்சாரத்தில் பங்கு கொள்ள முடியவில்லை. அவருடைய பிரச்சாரத்தை நாம் நேரடியாக கேட்க முடியலை. ஆனால் பனு இஸ்ரவேல் சமுதாயம் அப்படி இல்லை. அவங்க எப்படின்னு சொல்லி கேட்டால், ஒவ்வொரு நபிமார்களும் இறந்தவுடனே மீண்டும் வேறொரு நபியால் அவர்களுக்கு தலைமை ஏற்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அப்படி ஒரு நியாமத்தை செய்திருந்தான். ரசூலுல்லாஹ் அதை நினைவுபடுத்துகிறாங்க. பனு இஸ்ரவேலர்களில் ஒரு நபி இறந்துட்டாருன்னு சொன்னால் மீண்டும் உடனடியாக இன்னொரு நபி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படி நேரடியாக நபிமார்களோடு நிறைய தொடர்பில் இருந்தவங்க அந்த சமுதாயத்தவர்கள். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத்துகளை அனுபவித்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை நினைவுபடுத்துகிறான். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நியாமதி அல்லதி அன்அம்து அலைக வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். பனு இஸ்ரவேலர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். அகிலத்தாரில் யாவரையும் விட உங்களை அவன் மிக உயரத்தில் வைத்திருந்தான், சிறப்பித்திருந்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மிகப்பெரிய நியாமத்துகளை அனுபவித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் அது மிகப்பெரியதாக இருந்துச்சு. நம்ம நிறைய பயான்களில் கேட்டிருக்கிறோம். அதை கேட்க கேட்க அவர்கள் அனுபவித்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நமக்கு புரிய வரும். கடல் பிளந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு வானத்திலிருந்து மண்ணு செலவா உணவை வழங்கியது. அவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் மேகத்தில் நிழல் ஏற்பட்டு அவர்களுக்கு வீடு மாறி அது ஆனது. இப்படி பல விதங்களில் அவர்களுக்கு அல்லாஹ் நியாமத்துகளை வழங்கியிருந்தான். இந்த நியாமத்துகளை எல்லாம் அவர்கள் அனுபவிப்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு நீண்ட நாட்கள் பணி செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமோடு ஹாரூன் நபியும் சேர்ந்து
அண்ணன் தம்பி இருவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்களாக பொறுப்பேற்று அண்ணன் தம்பி இருவரும் அந்த சமுதாயத்திற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் கூட அந்த மக்கள் இவர்களுடைய எல்லா விதமான பலன்களையும் அனுபவித்துக் கொண்டு ஒரு இடத்தில் கூட அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப குறைவான அளவு தான் நன்றி செலுத்தினாங்க. குறைவான அளவு தான் அவங்க மூசா நபி மேலே ஒரு பற்று வச்சிருந்தாங்க. பெரிய அளவுக்கு அவங்க வச்சிக்க முடியல, வச்சிக்கவும் இல்லை. ரொம்ப 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 நெருக்கடிகளை கொடுத்து கொடுத்து அல்லாஹ் வானத்திலிருந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக மண்ணு செலவாக கொடுக்குறான். ஆனால் அது அவர்களுக்கு சலித்து போனதா சொல்றாங்க. ஒரே விதமான உணவு எங்களுக்கு சலித்து போய்விட்டது, நாங்கள் உண்பதற்காக எங்களுக்கு கீரை, பூமி விளைவிக்கிற கீரை, வெள்ளரி, பூண்டு, இது மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வேணும், எங்களுடைய சுவை இன்னும் அதிகமாக நாங்கள் அனுபவிக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் வானத்திலிருந்து அவங்களுக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் உணவு வழங்கிக்கிட்டு இருக்கிறான். இதை ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை ஒரு கோபமான ஒரு பதிலால் எதிர்கொள்றாங்க. இப்படி அந்த மக்கள் எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கும்போது அல்லாஹ் தர்ற உணவு, அந்த உயர்வான உணவு, அதை விட்டு விட்டு தாழ்ந்த பூமியிலிருந்து விளைகிற உணவை போய் கேட்குறீங்களே, வேணும்னா நீங்கள் விவசாயம் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் ரொம்ப கவலையோடு தான் அந்த மக்களை அணுகிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு வானத்திலிருந்து உணவு வருது, உழைக்க தேவையில்லை என்ற விதத்தில் அல்லாஹ் தன்னுடைய அருளால் வழங்குறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நியாமத். அந்த நியாமத்தை அனுபவிக்கும் போது நாங்கள் உழைத்து விவசாயம் செய்து சாப்பிடுற மாதிரி எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர்களுக்கு ஏன் அந்த உணவை அல்லாஹ் வழங்கினா? வானத்திலிருந்து ஏன் அந்த பொறுப்பை அல்லாஹ் உணவு வழங்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கிட்டான்? ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு பூமியில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினா அவர்கள் நாடற்றவர்களாக ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நிலம் இல்லை, விவசாயம் செய்வதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ அவர்கள் சாப்பிடணும், அந்த உணவு தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். இவ்வளவு பெரிய திட்டம் அதற்குள்ள இருக்கு. ஆனால் இவங்க சாதாரணமாக வாய்விடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வாங்குவதற்காக தூர்மலைக்கு போயிடுறாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்க ஒரு காளைக்கன்று சிலையை ஆக்கி வச்சு, இந்த காளைக்கன்றில் ஒரு சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி இதுதான் அகிலத்தின் இறைவன், மூசா தப்பான இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க போனதை கிண்டல் செய்கிறாங்க. எவ்வளவு ஒரு வேதனை ஒரு நபிக்கு ஏற்படும். அவர்கள் அந்த மக்களுக்கு எவ்வளவு பணிவிடை செய்ய முடியும்? எல்லை கடந்த பணிவிடையை அவர்கள் செய்தும் கூட எல்லை கடந்த வரம்பு மீறலை தான் அவங்க மேற்கொள்றாங்க. உலகத்தில் எல்லா இடத்திலையும் நடக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து அவர்கள் அந்த மக்களிடமிருந்து சந்தித்த துன்பங்களின் போது என்ன சொன்னார் என்பதைத்தான் அந்த சஃப் சூராவில் அல்லாஹ் விவரிக்கிறான். 2 வரி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து இது போன்ற நிந்தனைகளை, துன்பங்களை அந்த மக்களிடம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் கை உயர்த்தி இருந்தால் எந்த தப்பும் இல்லை என்ற அளவுக்கு காரணங்கள் அவர்களுக்கு எதிராக உறுதியாக இருந்துச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, யா கௌமி, என் சமுதாயமே, லிமத்து உஸூனனி, ஏன் எனக்கு இவ்வளவு தொல்லை தருகிறீர்கள்? என்னை நீங்கள் ஒரு நபியாக அனுபவித்துக் கொண்டு ஒரு நபியாக நான் உங்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது லிமத்து உஸூனனி, ஏன் எனக்கு இவ்வளவு தொல்லைகளை தர்றீங்க? வகது தஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், உங்களுக்காக அல்லாஹ்விடமிருந்து ஒரு தூதராக நான் வந்திருக்கிறேன் என்பதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபிரௌனிடமிருந்து அவ்வளவு ஆண்டுகள் உங்களுடைய அடிமைத்தனம் விடுபட்டு இருக்கிறதே, அல்லாஹுடைய உதவி இல்லாமலா? அல்லாஹுடைய தூதராகிய நான் உங்களை அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு உங்களை கடல் கடந்து அழைத்து வந்தேனே, இவ்வளவு உங்களுக்கு நான் செய்திருக்கிறேனே, இதுவெல்லாம் நான் தூதர் என்ற அடிப்படையில் தானே, நான் தூதராக இவ்வளவு இருந்து உங்களுக்கு செய்கிறேன். அது தஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், உங்களுக்கான அல்லாஹுடைய தூதர் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே லிமதூஸூனனி, ஏன் எனக்கு இவ்வளவு தொல்லை தர்றீங்க? நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? நல்லதை தவிர என்ன செஞ்சேன் உங்களுக்கு? அல்லாஹுடைய தூதர் என்ற அந்த அந்தஸ்தை உங்கள் விஷயத்தில் துஷ்பிரயோகம் செய்தேனா? உங்களுக்காக நான் உங்களோடு வாழ்ந்து வருகிறேனா? எப்படிப்பட்ட கேள்வி இது? இது யார் தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும்? நம்ம சக மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிற மாதிரியும் வாழ்ந்து வருவோம். திடீர்னு ஒரு நாள் ஏதாவது அவர்களுக்குள் நடந்து விடுச்சு அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளே வேறுபட்டுரும். எப்படியெல்லாம் வேறுபடும்னு சொன்னால் இப்படியெல்லாம் அழகாக இருக்காது அந்த வார்த்தை. அவர்களுடைய வார்த்தை ஒருவர் மற்றவரை
அறுத்து கொலை செய்தால் எவ்வளவு தொல்லை தரக்கூடியதா இருக்குமோ, எவ்வளவு வேதனை தரக்கூடியதா இருக்குமோ அவ்வளவு வார்த்தைகளை மாற்றி மாற்றி வெளிப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்குள் இது பார்க்க முடிகிறது, மகன் பெற்றோருக்குள் இது பார்க்க முடிகிறது, நண்பர்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது, ஒரு ஜமாத்தாக இயங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது, நிர்வாகம் உறுப்பினர்கள் மத்தியிலே பார்க்க முடிகிறது. பரவலா முஸ்லிம் சமுதாயத்தை தாண்டி உள்ள எல்லா சமுதாயத்திலும் கொஞ்சம் மக்களுக்கு கரிசனம் காட்டிவிட்டால், அந்த மக்கள் இவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்துவிட்டால் உடனே பழி தீர்ப்பதற்காக, அந்த வெறுப்பை உமிழ்வதற்காக வார்த்தைகளுடைய அளவுகளை ரொம்ப அதிகப்படுத்துவாங்க. ஆனால் 2 வரியில் அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு பெரிய அன்பை அந்த உள்ளத்தில் வைத்து கொண்டவராக மூசா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை. பல நேரங்களில் சில பெற்றோர் பிள்ளைகள் மீது தாங்க முடியாத அன்பு வச்சிருப்பாங்க. அந்த அன்பை யாராலையும் வர்ணிக்க முடியாது, விவரிக்க முடியாது, அவருக்கே சொல்ல தெரியாது, அவ்வளவு அன்பு இருக்கும். வீட்டுக்கு வருவதற்கு துடியா துடிப்பாங்க. சாயந்தரம் ஆச்சு அதுக்கு தெரியுமா, தூங்கறதுக்கு இல்லை, தன் மகனை பார்க்கணும், தன் மகளை பார்க்கணும், அவர்கள்ட்ட பேசணும். சின்ன வயசுல இருந்து சில பெற்றோருக்கு சில பிள்ளைகளின் மீது ஈர்ப்பு அப்படி ஏற்பட்டு போயிடும், நகமும் சதையுமா. அந்த பிள்ளைகள் இல்லாத ஒரு நாளை ஒரு ஆளை கற்பனை பண்ணவே முடியாது. அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை ஒரு கட்டத்திலே அந்த தந்தையை நோவினை தரக்கூடிய, அந்த தாயை நோவினை தரக்கூடிய சில செயல்களை செய்யும் போது ஒரு கட்டத்தில் தாங்குறாங்க, 2வது கட்டத்தில் தாங்குறாங்க. இப்படி தொடர்ந்து ஆண்டுக்கு ஒவ்வொரு விதமாக அந்த பையன்கிட்ட இருந்து தொல்லைகளை அனுபவிக்கும் போது தாங்கிக்கிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாத வேதனை வந்துடும். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த பிள்ளையை தண்டிப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் அவங்கள்ட்ட இருக்கும். அடிக்கலாம், மிதிக்கலாம், எல்லா உரிமையும் இருக்கும். ஆனால் அன்பு நிஜமாக இருந்துச்சுன்னா கை நீட்ட முடியாது, வார்த்தையால் சபிக்க முடியாது. ஏன் சபிக்க முடியாது? சபிச்சிட்டோம்னு அது பழிச்சிருச்சுன்னு சொன்னால், இந்த கோபம் உண்மையாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வேதனை மறுபடியும் நாம தான் சுமக்கணும், பெற்றவங்க தான் சுமக்கணும். அவ்வளோ பிரச்சனைகள் அதில் வந்துடும். அதனால் அந்த குழந்தையை இழுத்து வச்சுக்கிட்டு, அந்த குழந்தையை முன்னாடி நிறுத்தி, அந்த குழந்தை அந்த பையனை பொண்ணை நிறுத்தி வச்சுக்கிட்டு, ஏன்பா இப்படி பண்ணுற, நான் உனக்கு என்ன குறை வச்சேன், நீ கேட்டதெல்லாம் நான் செய்யலையா? அந்த அன்பு மேலோங்கும் போது தான் அந்த தொல்லைகளை தாங்க முடியாமல் தண்டிக்கவும் மனசு இல்லாமல், துஷ்பிரயோகமான வார்த்தை பயன்படுத்தவும் மனசு இல்லாமல், ஆனால் அவர்களுக்கு நாம் படக்கூடிய வேதனை புரியணும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு செய்த பணிவிடைகளை புரிய வைப்பதற்காக பேசுவோம் பாருங்க. அந்த அன்பு பொங்கும் பாருங்க. அது ரொம்ப நெருக்கமான இரத்த பந்த உறவுகளில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி மூசா அவங்க தன்னுடைய சமுதாயத்திட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏன்பா இவ்வளோ தொல்லை தர்றீங்க அப்படின்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு தாயிக்கும், ஒவ்வொரு தௌஹீதை போதிக்கக்கூடிய தௌஹீத்வாதிக்கும், மக்கள் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு நல்ல முஸ்லீமுக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. மக்கள் அல்லாஹ்வை நம்பினால் கூட, அல்லாஹ்வுக்காக வருகிறார்கள் என்றால் கூட, சொந்த அபிப்பிராயங்களோடு தான் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள் நிலைத்து நிற்பார்கள். அவர்கள்ட்ட அவர்களுடைய அறியாமை கால பல பழக்கங்கள் இருக்கும், பல பேச்சுவார்த்தைகள் இருக்கும், பல முடிவுகள் இருக்கும், பல மாதிரியாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, பின்னாடி வந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, நீண்ட காலம் வந்து நிற்கக்கூடியவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, குறுகிய காலத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் அப்படியே பக்கீஸா இருப்பாங்கன்னு நம்ம நம்பவே கூடாது. அப்படி நம்பி ஏமாந்து போகவே கூடாது. அவர்களிடம் நாம் கண்டிப்பாக மன உளைச்சலை அடைந்தே தீருவோம், அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. மன உளைச்சல் அடையும் போது என்ன செய்யணும்? அவர்களை விட்டு விடலாமா, திட்டி விடலாமா? இதுதான் பாடம். எது பாடம்? நாம் நல்லதைத்தான் சொல்கிறோம், அவர்கள் புரிந்து கொள்ள தாமதிக்கிறார்கள். இந்த நல்லதை இன்னும் அதிகப்படுத்தி சொல்லுவோம், இன்னும் இந்த நல்லதை அவர்களுக்கு புரிய வைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியிலே அடைந்த துன்பத்தின் போது அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். ரஹிமல்லாஹு மூசா, மூசா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஹது ஔசி பி அக்ஸர மின் ஹாஸா, நான் இன்று அடைந்திருக்கிறேனே ஒரு துன்பம், இதைவிட பெரிய துன்பங்களை மூசா அவர்கள் அடைந்திருந்தார்கள். ஃபஸபர, என்றாலும் கூட அவர் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து மரணித்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைவுபடுத்துறாங்க. ஒவ்வொரு தாயிக்கும், இஸ்லாத்திற்குள் மக்கள் வந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு நல்ல முஸ்லீமுக்கும் இது ஒரு சிறந்த பாடம். யார் எப்படி இஸ்லாத்திற்குள் இணைந்த பிறகு நடந்து கொண்டாலும் நாம் அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் தலைமை ஏற்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் வழிகாட்டியா இருக்கிறோம்.
நாம் அவர்களை வார்த்தைகளாலோ செயல்களாலோ நொந்துவிடக்கூட செய்திடக்கூடாது. அவன் எவ்வளவு செஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் அவனுக்கு சரியான செய்தியை கடைசி வரை சொல்லக்கூடிய பொறுப்பை சுமந்து கொண்டு நல்ல தாவா களத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்கள நாம் இருக்கணும். இந்த படிப்பினையை இந்த சஃப் சூராவுடைய ஆயத் நமக்கு தருகிறது. இந்த செய்தியை மனதில் தாங்கியவர்களாக நாம் நம்முடைய தாவா களத்தில் பணி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.